இந்தியாவில் வரலாற்று புத்தகத்தை படித்தா முதல்ல வருது சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது, நம்ம நேராக சேர சோழ பாண்டியருக்கெல்லாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் முகலாயருக்கு போயிடுவோம். பிரிட்டிஷ் இந்தியா வந்துடும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நம்முடைய வரலாறு என்பது கற்பிக்கப்பட்டுள்ளது, இன்றும் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இந்தியர்களுக்கு புராணங்கள் எழுதுகின்ற முறை தெரியும், கதைகள் சொல்ல தெரியுமே தவிர ஒரு வரலாற்றை வரலாறாக சொல்ல தெரிகின்ற ஒரு செயல் நம்ம இந்தியாவில் நடைபெறலை. இரும்பு எக்கை கண்டுபிடித்து பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பை அறிந்த மக்களாக நாம் இருந்திருக்கிறோம். நம்மளுக்கே தெரியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட கிமு 2172னா இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 4172 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம இரும்பை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இரும்பு பின்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. இந்தியாவில் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது. அதுவும் குறிப்பாக அந்த 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிற பகுதி தென் பகுதியான தமிழகத்தில் தான் வாழ்ந்து வர்றாங்க. பாடப்புத்தகத்தில் இதனாலே சொல்லி கொடுத்தது கிடையாது நமக்கு. கீழடிங்கிற ஒரு இடத்த பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் நம்ம அழிச்சிருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை போல எந்த இலக்கியம் கிடையாதுங்க. சங்க இலக்கியம் என்பது ஒரு செக்குலர் லிட்ரேச்சர், மதச்சார்பற்ற ஒரு இலக்கியம், மனிதத்தை பற்றி பேசுகின்ற ஒரு இலக்கியம். அந்த மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் பொய் சொல்லுமா? சீரும் சிறப்புமாக 20வது திருப்பூர் புத்தக திருவிழா ஒரு பெரும் நிகழ்ச்சியாக என்று 4வது நாள் திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தின் முன் பேசுகின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த புத்தக திருவிழாவில் பேசுகின்ற நிகழ்வை நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த புத்தக திருவிழாலாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் புத்தக திருவிழா எல்லா இடத்துலையும். முதலில் சென்னையில் தொடங்கியது. இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லா மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழா வெற்றிகரமாக எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமாக இருக்கின்றவர்கள் இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்ற பெரும் சிரமத்துடன் நடத்துகின்ற அந்த நிர்வாக குழு தான். நான் முதலில் நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும், பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு. ஏனென்றால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். ஏன்னா புத்தகம் படிக்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி நம்மகிட்ட வளர்ந்துருக்கு. அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது தான் நம்முடைய அறிவு வளர்கிறது என்று நான் சொல்லுவேன். அந்த ஒரு செயலை நம்முடைய நல்ல அன்பர்கள் தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள். கண்டிப்பாக இது என்றைக்குமே ஒரு அழிவு அல்ல, இது ஒன்று வளர்ச்சி என்று தான் கூற வேண்டும். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டுமே தவிர அறிவுக்கு என்றுமே அழிவு கிடையாது. அதனால்தான் நாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருப்போம். தமிழ்நாடு ஏன் இந்தியாவிலே முன்னிலையில் இருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நிறையா படிக்கிறோங்க, அதுதான் வித்தியாசம். மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, மற்ற ஸ்டேட்டில் படிக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கவங்க படிக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு உயர்நிலைவுக்கு அடைந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அதே போல் இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு தொழில்துறையில் இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அடைந்த காரணம் அந்த கல்வி தான். அந்த கல்வியின் காரணமாக தான் இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலைக்கு நாம் அடைந்திருக்கிறோம். அந்த கல்வியை நாம் போற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய முதற்கண் உரையாக இங்கே சொல்லிட்டு தொடங்க விரும்புகிறேன். கீழடியை பற்றி பேசத்தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. கீழடி பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கீழடிங்கிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும். கீழடி என்பது தமிழ்நாட்டில் விட்ட உலகத்தில் இருக்க அனைத்து தமிழருக்கும் தெரிந்த இடம் கீழடி. ஏன்னு கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் கீழடி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு இடமா, ஒரு அகழாய்வு செய்யப்பட்ட இடமான்னு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கும் பதில் இருக்கிறது. என்றால் தமிழ்நாட்டில் பல இடங்கள் அகழாய்வு செஞ்சுருக்காங்க, யாரும் மறுப்பதற்கு இல்லை. தமிழ்நாட்டில் பல தொல்லியல் இடங்கள் அகழாய்வு செய்துள்ளார்கள். ஆனால் அந்த செய்திகள் மக்களுக்கு போய் சேரவில்லை. மக்களுக்கு சரியான முறையில் போய் சேராத காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் கீழடி மட்டும் ஒரு இடம் இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்முடைய ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்க எல்லா பெரியவர்களுடைய ஜென்ரேஷனில் நம்ம பார்க்குற ஒரே நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் தான் இந்தியாவில். நம்ம என்ன இந்தியாவில் வரலாற்று புத்தகத்தை படித்தா முதல்ல வருது சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது, நம்ம நேராக சேர சோழ பாண்டியருக்கெல்லாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் முகலாயருக்கு போயிடுவோம். பிரிட்டிஷ் இந்தியா வந்துடும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நம்முடைய வரலாறு என்பது நம்முடைய கற்பிக்கப்பட்டுள்ளது, இன்றும் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அந்த கீழடி முக்கியத்துவம் பெறுகிறது என்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆய்வு செய்திருந்தாலும் கீழடி என்ற இடம் மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதன் காரணமாக இன்று உலகத்து மக்கள் அனைவரும் போற்றுகிறார்கள். அதை செய்தவன் என்ற முறையில் நான் பெருமைப்படுவதை விட என்னுடைய குழு தான் அதை
செய்தது என்பதை நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன். ஒரு சிறிய குழுவின் பணி செய்ய முடியும், செய்யலாம் என்பதை நாங்கள் செய்து காமித்தோம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அகழாய்வுகள் என்பது தான் வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. நம்ம வரலாற்றை நம்ம படைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இலக்கிய அடிப்படையில் படைப்போம். அங்கே கிடைக்கிற கல்வெட்டுகள் அடிப்படையில் வரலாற்றை நம்ம படைச்சிட்ருக்கோம். அதே போல் அங்கே கிடைக்கிற நாணயங்கள், அங்கே கிடைக்கின்ற செவிவழி செய்திகள், இது அடிப்படையில் கொண்டு தான் ஒரு வரலாறு என்பது இந்தியாவில் நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியர்களுக்கு வரலாறு எழுதுகின்ற முறை நமக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் இந்தியர்களுக்கு புராணங்கள் எழுதுகின்ற முறை தெரியும். நம்ம கதை எழுதுகின்ற செயல் நம்ம நல்லா செய்வோம். கதையை தான் நிறையா உலகத்தில் அதிக அளவு கதைகளை சொல்லிய ஒரு நாடு என்பது நம்முடைய இந்திய நாடு தான். கதைகள் சொல்ல தெரியுமே தவிர ஒரு வரலாற்றை வரலாறாக சொல்ல தெரிகின்ற ஒரு செயல் நம்ம இந்தியாவில் நடைபெறலை. அந்த செயலை நமக்கு சொல்லிக் கொடுத்தவனே பார்த்தோன்னா நம்மை ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு இந்த செயலை சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுடைய வரலாறை நீங்கள் எவ்வாறு ஆதாரபூர்வமாக எழுத வேண்டுமோ அதன்படி எழுதுங்கள் என்று கற்றுக் கொடுத்தவன் அவன்தான். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஹிஸ்டாரியன்ஸ் எழுதியிருக்காங்கன்னு கிரானிக்கல்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு கிரானிக்கல்னு சொல்ல ஒரு கதை. ஏன்னா ராஜதரங்கினின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ராஜதரங்கினது ஒரு கதை, அது காஷ்மீர வரலாறை பற்றி சொல்லுகிறதுன்ற ஒரு பொருள். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகலாயர் காலமோ சுல்தானிய காலங்களோ அந்த அரசனை பற்றி அந்த பிப்ளியோகிராஃபின்னு சொல்கிற அந்த அரசனுடைய சரிதத்தை பற்றி எழுதுவார்கள். அது ஒரு கிரானிக்கல் தான். அரசனை பற்றி அவனுடைய வெற்றிகளை பற்றி வரலாற்றை எழுதுவார்களே தவிர மக்களை பற்றி எழுதுகின்ற வரலாறு கிடையாது. ஆனால் இந்தியாவிற்கு வந்த ஆங்கிலேயர்கள் முதல்ல நமக்கு வரலாற்றை எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. அதை முதல்ல கற்றுக் கொடுத்தவரே வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் தான். அவர் தான் முதல்ல கல்கத்தாவில் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்ங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி 1784 அப்பொழுது கிடைக்கின்ற தரவுகளை கொண்டு வரலாற்றை கட்டமைக்கிறாங்க. அதான் முதலாக இந்தியாவில் கட்டமைக்கப்படுகின்ற வரலாற்று நூல். அப்பொழுது கிடைத்த தரவுகள் அவர்களுக்கு என்ன என்றால், அப்போது வேதங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சது தரவுகள். ஏன்னா வேதங்களை படித்தவர்கள் தான் அதுதான் வரலாறு என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அந்த வரலாற்றை அவர்கள் கட்டமைத்தார்கள். அந்த வரலாறு கொஞ்ச நாளாக படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ஒரு தொல்லியல் துறைங்கிறத ஒரு ஆங்கிலேயர்கள் கொண்டு வர்றாங்க. இந்தியாவில் இவ்வளோ பழமையான ஒரு நாகரிகம் இருக்குது, ஆனால் அதை பற்றி யாருமே ஆய்வுகள் செய்வதில்லை, அதை பற்றி எந்த கருத்துக்களையும் வெளியிடுவதை எழுதி பதிவிடுவதில்லை என்ற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 1861 தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை நிறுவப்படுது இந்தியாவில். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை மிக பழமையான ஆய்வுத்துறை. உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் இதுதான், ஏஎஸ்ஐ, இந்தியன் ஆர்கியல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 நிறுவுறாங்க. நிறுவும் பொழுது தான் பல ஆய்வுகள் அவங்க முன்னெடுப்பு செய்கிறாங்க. அப்போ முன்னெடுப்பு செய்யும் பொழுது தான் பல மானுமெண்ட்னு சொல்லப்படுகின்ற புராதன சின்னங்கள் நமக்கு கிடைக்கிது. அந்த புராண சின்னங்களை பாதுகாத்து வைப்பதோடு அல்லாமல் அதை பற்றி அகழாய்வு செய்து பல தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் பொழுது தான் பல தகவல்கள் நமக்கு வருது. அப்போ தான் ஒரு புத்த மதம் இருந்ததற்கான தகவல்கள் நமக்கு வருது, சமண மதம் இருந்ததற்கான தகவல்கள் வருது. அப்போது தான் வரலாறு என்பது கொஞ்சமாக அதில் சேர்க்கப்பட்டு வரலாறு என்பது விரிவாகம் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்ட காலத்தில் தான் 1924 தான் உங்களுக்கு முதல் முறையாக ஜான் மார்ஷல் என்பவர் சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா நீ கண்டுபிடிச்சி 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 100 வருஷம். 1924 செப்டம்பர் 20 தான் முதலில் அவர் வெளியிடுகிறார். லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு இந்தியாவில் கூட கிடையாது, லண்டன்லேருந்து வெளிவருகின்ற ஒரு பத்திரிகையில் இந்தியாவில் ஒரு வேத காலத்திற்கு முன்னால் பழமையான ஒரு நாகரிகம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருக்கிறது என்ற செய்தியை முதல்ல வெளியிடுறார். அதுக்கு முன்னாடி வரையும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பழமையான ஒரு நாகரிகத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களா என்று தெரியாத ஒரு மக்களாகத்தான் நம்ம இருந்திருக்கோம். நம்ம புராண கதைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர நம்முடைய பழமையை நாம் மறந்து விட்டோம். அந்த பழமையை மறந்த காரணத்தை அவர்கள் வெளியெடுத்து சொல்லுகிறார்கள் நமக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கே ஆர்வம் வருது, தொல்லியல் மீதான ஒரு ஆர்வம். அப்போ தான் நாகரிகங்களை பற்றி நம்ம தேடுறோம். நாகரிகங்களை பற்றி தேடும் பொழுது தான் பல நாகரிக ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கிட்டத்தட்ட
இந்தியாவில் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2,500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது. அதுவும் குறிப்பாக அந்த 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிற பகுதி தென் பகுதியான தமிழகத்தில் தான் வாழ்ந்து வர்றாங்க. அது இன்னும் நம்ம பாடப்புத்தகத்தில் யாருமே படிக்க மாட்டோம். பாடப்புத்தகத்தில் இதனாலே சொல்லி கொடுத்தது கிடையாது நமக்கு. ஏனென்றால் அந்த தொல்லியல் ஆதாரங்களின் அடிப்படையிலான ஒரு வரலாற்றை இதுவரை நாம் உருவாக்கவில்லை. அந்த தொல்லியல் அடிப்படையிலான ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்னைக்கு மக்களிடையே தோன்றி இருக்குது. அதன் காரணமாக தான் அந்த கீழடிங்கிற இடம் இவ்வளோ முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் வரலாறு என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும். வரலாறு என்பது கட்டுக்கதைகளின் அடிப்படையில் எழுதப்படுவது கிடையாது. ஏன் தொல்லியல் அதற்கு முக்கியத்துவம் பெறுது? தொல்லியல் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம், தொல்லியலில் கிடைக்கின்ற பொருட்கள் அனைத்தும் முதன்மையான தரவுகள். அதான் பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மை அறிந்தும் அறியாமலும் விட்டு சென்ற பொருட்களை எடுத்துத்தான் அந்த பொருட்களின் அடிப்படையில் நாங்கள் வரலாற்றை கட்டமைக்கிறோம். அந்த மெட்டீரியலை திருப்பி நீங்கள் உருவாக்க முடியாது, யாராலும் படைக்க முடியாது. அந்த நம்முடைய முன்னோர்கள் அந்த விட்டு சென்ற பொருட்கள், இன்றைக்கி எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் நம்மை அறியாமலே நம்ம விட்டு செல்லிடுவோம் அந்த உலகத்தில். பின்னால் வருகின்ற வருங்கால சந்தையினர் அந்த பொருட்களை எடுத்து நம்முடைய வரலாற்றை கட்டமைப்பார்கள். நம்ம எழுதி வச்சிருக்க மாட்டோம் எல்லாத்தையும். ஆனால் அந்த விட்டு செல்கின்ற பொருட்கள் பல தகவல்களை நமக்கு கொடுக்கும். அந்த தகவல்களின் அடிப்படையில் வரலாறு கட்டமைக்கப்படும். அவ்வாறு கட்டமைக்கப்படுகின்ற வரலாறு என்றுமே மாற்ற முடியாது. அதுதான் தொல்லியல் ரீதியால் எழுதப்படுகின்ற வரலாறு என்று பெயர். தொல்லியல் ரீதியால் எழுதப்படுகின்ற வரலாறை அழிக்க முடியாத காரணத்தினால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழடியில் செய்யப்பட்ட அகழாய்வின் பொருட்கள் உலகம் முழுதும் பேசப்படுகிறது. அதே போல பொருட்கள் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொன்னால் உங்கள் மாவட்டத்தில் கொடுமணல் அகழாய்வு மிகப்பெரிய அகழாய்வு. ஆனால் கொடுமணல் அகழாய்வு பற்றி செய்தி யாருக்குமே தெரியாது. கொடுமணலில் இவ்வளோ பெரிய திருப்பூர் பக்கத்தால் சென்னிமலை பக்கத்தால் இவ்வளோ பெரிய அகழாய்வு நடந்திருக்குங்கிற செய்தி உங்கள் மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கே தெரியாது. பல இடங்கள் நடந்துள்ளன, பல இடங்களில் அகழாய்வுகள் நடந்துள்ளன, ஆனால் செய்திகள் வெளியே வரவில்லை. ஆனால் கீழடி செய்திகள் மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு காரணம், எங்களுடைய குழு அங்கு பணி செய்த பொழுது நாங்கள் என்ன செய்தோம், வந்தவங்களுக்கு எவ்வாறு இந்த அகழாய்வுகளை நாங்கள் செய்கிறோம், அந்த அகழாய்வில் எவ்வாறு பொருட்கள் தேடி எடுக்கப்படுகின்றன, அந்த பொருட்களை வைத்து எவ்வாறு வரலாற்றை நாம் கட்டமைக்கிறோம் என்ற செய்தியை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொன்ன பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் அகழாய்வு பண்ணும் பொழுது 2,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டம் அங்கு பார்த்து வியந்தார்கள். இதுதான் வரலாறா என்பதை இதனால் வரலாற்றை நாம் இழந்து விட்டோமா? நிறைய வரலாற்றை நம்ம இழந்திருக்கோம். ஏனென்றால் கீழடிங்கிற ஒரு இடத்த பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் நம்ம அழிச்சிருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே அழிச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கு தெரியல. இன்றைக்கும் திருப்பூர் மாவட்டமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூர் மாவட்டமாக எடுத்துக்கிட்டால் எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தொல்லியல் மேடுகள் நிறையா இருக்குது. அந்த தொல்லியல் மேடுகள் இருக்க தொழில் எச்சங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மை தெரியாமல் நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்ருக்கோம். அதை விட மிக முக்கியம் பயம். நம்ம தோட்டத்தில் ஏதாவது தொல்லியல் பொருட்கள் கிடச்சிச்சுன்னா அரசாங்கம் கையகப்படுத்திடுவோங்கிற ஒரு பயம் நம்ம மக்கள் மனதில் இருக்குது. யாருமே கையகப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அரசுடைய தொல்லியல் இடங்களே இன்றைக்கி எங்கே இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் தேடிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம். என்றால் தொல்லியல் எச்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய எச்சங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் தோட்டத்தில் இருக்குது அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற பயம் தேவையே இல்லை. என்றால் அவ்வாறு கிடைக்கின்ற எச்சங்களை நீங்கள் வெளியே எடுத்து சொன்னால் மட்டும்தான் அதை வச்சு நம்ம வரலாற்றை நம்ம கட்டமைக்க முடியும், பாதுகாக்க முடியும். அந்த செயல்கள் செய்ய வேண்டும் என்பதுக்குத்தான் இந்த ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம கீழடி வந்தபோது சொன்னோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த கீழடி பேசிகிட்டு இருக்காங்க. கீழடிங்கிற இடம் ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி கிடையாது. எங்கேயோ தோண்டும் போல திடீர்னு கிடச்சிருச்சுங்கன்னு சொல்ல முடியாது. கீழடிங்கிற இடம் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இது மாதிரி முறையாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்தியா முழுவதும் அந்த மாதிரி தான் முறையாக பல இடங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஹரப்பா முகந்தராங்க 2 இடம் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட இடங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்தனையும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அதெல்லாம் முறையாக அறிவியல் ரீதியில் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல தான் இன்றைக்கி கீழடிங்கிறது ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு பழங்குடிகள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பயணமே தொடங்கியது. 2013-14 இந்த பயணத்தை தொடங்கி
இந்த வைகை நதி முழுவதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி கிட்டத்தட்ட 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் எச்சங்களை அடையாளங்களை நாங்கள் அந்த வைகை நதி பகுதியில் கண்டுபிடித்து அதில் ஒரு இடத்தை தான் தோண்டினோம். அதுதான் கீழடி. இன்னைக்கு நகர நாகரிகத்திற்கான சான்று நம்மகிட்ட கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இதனால் வரை நகர நாகரிகம் இருக்காங்கிற கேள்வியை எழுப்பிட்டே இருந்தாங்க. எல்லா வரலாற்று அறிஞர்களும் சொல்கின்ற ஒரே கேள்வி பதில் உங்களிடம் மிகச் செழுமையான சங்க இலக்கியம் இருக்கிறது, அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை போல எந்த இலக்கியம் கிடையாதுங்க. சங்க இலக்கியம் என்பது ஒரு செக்குலர் லிட்ரேச்சர். அது எந்த மதத்தையும் மதச்சார்பற்ற ஒரு இலக்கியம், மனிதத்தை பற்றி பேசுகின்ற ஒரு இலக்கியம். அந்த மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் பொய் சொல்லுமா? சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதற்கான ஆதாரங்களை நாம் இதுவரை திரட்டி கொடுக்கல. இலக்கியங்கள் சொல்கின்றன, ஆனால் இலக்கியத்திற்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியில் தான் நம்ம பார்க்கணும். அந்த தொல்லியல் ரீதியான அகழாய்வுகள் சரியாக செய்யப்படாமல், எடுத்து சொல்லாமல் நம்ம இருந்த காரணத்தினால் உலகத்தில் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த இலக்கியத்தை எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் அரைப்பழங்குடி நாகரிகம் தான் இருந்துள்ளது என்ற கருத்தை சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் முறையாக கலாய்வுகள் செய்யவில்லை, அகழாய்வுகள் செய்யவில்லை. அவ்வாறு நாம் கலாய்வுகளும் அகழாய்வுகளும் செய்திருந்தால் கண்டிப்பாக அதற்கான இடங்கள் நமக்கு கிடைத்திருக்கும். அந்த இடங்களை நாம் அகழாய்வு செய்து தோண்டி எடுத்து அதில் கிடைக்கின்ற பொருட்களை இலக்கியங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு முழுமையான தரவு நமக்கு கிடைக்குங்கிற ஒரு பதிலை வைத்து கொண்டு தான் நாங்கள் பயணித்த போது தான் எங்களுக்கு இந்த கீழடிங்கிற இடம் கிடச்சிது. அதை நாங்கள் 2015 தோண்டுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2 ஆண்டுகள் தோண்டினேன். 2015, 2016 2 ஆண்டுகள் தான் தோண்டினேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக 102 அகழாய்வு குழிகள் அமைத்து தோண்டப்பட்ட இடம் அந்த 2 ஆண்டுகளில். 2 ஆண்டுகளில் தோண்டி நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்பவை அனைத்தும் உண்மையே என்பதை நிரூபித்த இடம் கீழடி. இருக்கு நம்மகிட்ட தொல்லியல் எச்சங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்கு. நம்ம அறியாமல் நம்ம அழித்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் போனாலும் அதிலும் மிஞ்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய தொல்லியல் எச்சங்கள். இது போன்ற பல தொல்லியல் எச்சங்கள் நம்மகிட்ட இருக்கு. இதையெல்லாம் நாம் பேணி காப்பாற்றி கொஞ்சமாவது நம்ம அகழாய்வு செஞ்சோம்னா நம்முடைய இலக்கியத்தின் சங்க இலக்கியத்திற்கான சான்றுகள் நமக்கு நிற்கும். அந்த சான்றுகள் தான் இன்றைக்கி உலகம் முழுதும் பேசிகிட்டு இருக்காங்க. என்றைக்கு நம்முடைய வரலாற்றறிஞர்கள் சொன்னாலோ அரைப்பழங்குடி நாகரிகம் இருந்தது என்ற ஒரு கூற்றை மாற்றிய இடம்தான் கீழடி. இல்லை, நகர நாகரிகம் தமிழகத்தில் இருந்துள்ளது என்பதை கருத்தை சொல்லுச்சு. ஏன்னா சங்க இலக்கியங்கள் உள்ளது முழுமையாக நகரங்களை பற்றி விளக்குகிறார்கள், துறைமுகப்பட்டினங்களை பற்றி விளக்குகிறார்கள், வணிபத்தை பற்றி விளக்குகிறார்கள். ஏனென்றால் சங்க இலக்கியத்தை பார்த்த வணிபம் பார்த்தீங்கன்னா எகிப்து வரையும் நீ நடந்திருக்குங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எகிப்து வரையும் அந்த காலத்தில் போய் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எகிப்திலேருந்து ஏன்சியன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கூட அந்த எகிப்திய பகுதியில் கான்டாக்ட்ஸ் கிடையாது. தமிழக பகுதியில் இருந்தாங்க எகிப்துக்கு போய் ட்ரேடே பண்ணியிருக்கான், எகிப்துக்கும் போயிருக்கான். நம்ம மிடில் ஈஸ்ட்னு சொல்லப்படுகின்ற மத்திய கிழக்கு ஆசிய பகுதியெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ தூரம் நம்முடைய தமிழர்கள் சென்று வியாபாரம் செய்துள்ளார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்கிது தொல்லியல் ரீதியாக. அங்கு கிடைக்கின்ற பொருட்கள் நமக்கு சாட்சியாக இருக்குது, அங்கு நடக்கின்ற ஆய்வுகள் சாட்சியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெர்னிகே என்ற இடத்துல பட்டணம் என்ற இடத்தை ஆய்வு செய்த பிஜே செரியன் என்ற அறிஞர் அங்கே போய் ஆய்வு செஞ்சிட்ருக்கார். அதற்கு காரணம் இங்கே இருக்க தொடர்பு நமக்கு புரிகிறது. ஏனென்றால் இன்றைக்கி பார்த்தோன்னா முசிறின்னு சொல்கிறோம். அந்த முசிறிங்கிறது பட்டணம் என்ற ஒரு இடம், கேரளாவில் இருக்கின்ற பட்டணம் என்ற இடம் தான் முசிறி என்ற ஒரு துறைமுகமாக இருந்தது. அதே போல் காவேரி பூமன் ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது. அதே போல் அழகன்குளம் என்பது பெரிய துறைமுகமாக இருந்தது. இதற்கெல்லாம் மிக முக்கிய தளமாக இந்த துறைமுகங்களுக்கு பொருட்களை அனுப்புகின்ற தளமாக இருந்தது கொடுமணல். இந்த பகுதியான கொடுமணல் தான் மிக முக்கியமான இடம். அந்த கொடுமணல் நம்ம மறந்துட்டோம். அந்த கொடுமணல் என்பது கொடுமணம் என்று பதிற்றுப்பற்று நூலில் அழைக்கப்பட்டுள்ளது தான் மிக முக்கியமாக சொல்லணும். கொடுமணம் தான் அதோட பேர். ஆனால் இன்னைக்கு கொடுமணல்னு நம்ம அதை திருச்சி வழங்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த. அந்த இடம் மிக முக்கிய காரணம் அரிய வகை மணிகள் செய்த இடம், செமி பிரிசியஸ் ஸ்டோன் சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட், ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் சூரத்தில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே தான் பாலிஷ் போடுறாங்க, அங்கே தான் நமக்கு வருது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த அரிய வகை கற்களை கொண்டு மணிகளை செய்கின்ற ஒரு இடமாக அந்த கொடுமணல் இருந்தது. ஒரு பெரிய தொழிற்சாலை கொண்ட இடமாக இருந்திருக்கு. அந்த இடங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெருமை மிகு தமிழர்களின் வாணிபம் இருந்த ஒரு பகுதியாக இந்த தமிழகம் விளங்கி இருக்கிறது தான் மிக முக்கியமாக சொல்லணும். அதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இங்கே இருந்த எழுத்தறிவு தான்.
நம்ம சொல்லிட்டு இருப்போம், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எழுத்தை கண்டுபிடித்து கொடுத்தவன் தமிழன். அதை நம்ம சொல்கிறதே கிடையாது. இன்னும் நம்முடைய சங்க காலத்துக்கு நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். சங்க காலம் என்பது 300 கிமு 300லேருந்து கிபி 300 வரை 600 வருஷம் தான் இருந்துதான். 600 வருஷம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வரலாற்றில் 600 ஆண்டுகள் என்பது சங்க காலம் கிடையாது. சங்க காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு கிமு 1000ற்கு முன்னிலிருந்து சங்க காலம் தோன்றியிருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. இன்றைக்கி பார்க்குற ஒரு கார்பன் டேட்டின்னு சொல்லப்படுகின்ற அறிவியல் ரீதியான காலக்கணிப்பு மூலம் தமிழகத்தில் சங்க காலம் பார்த்திங்கன்னா கிமு 2000 வரையும் போயிடுச்சு. உங்களுக்கு மயிலாடும்பாறை தர்மபுரியில் நடந்த இப்போ ரீசெண்டாக தர்மபுரியில் நடந்த ஒரு அகலாய்வில் கிடைத்த கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா கிமு 2172. 2172 ஆண்டுகளுக்கு முன் ஒரு அருமையான ஒரு இரும்பு எக்கை கண்டுபிடித்து பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பை அறிந்த மக்களாக நாம் இருந்திருக்கிறோம். நம்மளுக்கே தெரியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட கிமு 2172னா இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 4172 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம இரும்பை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இரும்பு பின்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. இன்னைக்கு இருக்க டேட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழகத்தில் கிடைக்கின்ற தரவுகள் நம்மளை இரும்பு கண்டுபிடித்தவர்கள் தென்னிந்தியர்கள் என்பது தான் இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக தமிழக பகுதியில் தான் கண்டுபிடித்தார்கள் என்ற ஒரு முடிவை நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அதையெல்லாம் நாம் அறியாமல் இருந்திருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கிய காரணத்தினால இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் வரலாறு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி தான். என்றைக்குமே மனித குலம் என்பது ஒரு தொடர்ச்சியின் மூலமாகத்தான் வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர திடீர்னு என்றைக்குமே எதுவுமே தோன்றி விடாது உலகத்தில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்கிறது என்றால் ஒரு தொடர்ச்சியின் காரணமாக தான் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. நாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாம் பல தொழில்களை செய்து பல தொழில் வளர்ச்சிகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கான ஆதாரங்கள் தொழில் ரீதியாக நம்மகிட்ட கிடைக்கிது. இன்றைக்கி பார்த்தோம்னா சங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியங்கள் இருந்தது என்பது சொல்வதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்க ஆரம்பித்திருக்குது. அதையெல்லாம் நாம் கட்டமைக்க வேண்டும். ஏனென்றால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நகரமாக பார்க்குறோம், ஒரு புதைப்படமாக பார்க்குறோம். கொடுமணலில் பார்த்திங்கன்னா ஒரு புதைப்படமாக பார்ப்பாங்க. கொடுமணல் என்பது ஒரு புதைப்படம் மட்டுமல்ல, ஒரு நகரம் இருந்ததற்கான ஒரு அடையாளங்கள் கிடைத்த பகுதி தான் கொடுமணல். அந்த நகரத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் நம்மளை அறியாமலே நாம் சில பகுதிகளை இழந்து விட்டோம். அதில் எல்லாத்தையும் நம்ம லெவல் பண்ணி வேறு ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பொருந்தல் சொல்லலாம். பழனி பக்கத்தில் இருக்க பொருந்தலுங்கிற இடம் இப்போ பேராசிரியர் ராஜன் தான் தோன்றினார். ஒரு 2005 எதவோ 2005 2006 தான் தோன்றினார் அந்த பகுதியை. அது பார்த்திங்கன்னா ஒரு பேகன் வாழ்ந்த பகுதியாகத்தான் கருதப்படுது. கடையேழு உலகில் மிக முக்கியமாக கருதப்படும் குதிரைமலை பகுதியில் வாழ்ந்த பேகனுடைய இடம் தான் இந்த குதிரைமலை பகுதின்னு சொல்லப்படுகிற பொருந்தல். அது ஒரு ப்ரைவேட் லேண்டு தான். அது ஒரு ப்ரைவேட் லேண்டு. அந்த ப்ரைவேட் லேண்ட் இருந்த தொல்லியல் எச்சங்களை தான் அவர் தோன்றாரு. தோண்டும் பொழுது பல எச்சங்களை எடுத்து அந்த பொருந்தல் தான் நமக்கு முதல்ல தமிழ் மொழி எழுத்துக்கான டேட்டை கொடுக்குது. ஃபஸ்ட்டு கிமு 450ங்கிற டேட் சொல்கிற இடம் பொருந்தல். அந்த இடத்த தோண்டி அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அடுத்த ஆண்டு போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்த லெவல் பண்ணிட்டார் அந்த விவசாயி. கிடைக்கல தொல்லியல் எச்சங்கள். அவருக்கு பயம் வந்துருச்சு, இந்த மாதிரி தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தால் அதை அரசு கைப்பற்றி விடும், அரசு கையகப்படுத்தி விடும் என்ற ஒரு காரணத்தினால அடுத்த ஆண்டு அவர் பேராசிரியர் போய் செய்ய போகிறாரு. அவருக்கு அந்த இடம் இல்லை. இது போன்ற இடங்கள் நம்ம அழித்து கொண்டே வருகிறோம். நம்முடைய தொல்லெச்சங்களை நாம் அழித்து கொண்டே வருகிறோம். இவ்வாறு நம்ம தொல்லெச்சங்கள் நம்ம அழித்தோம்னா நம்மளால் எதையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நம்ம தத்தளிச்சு தான் இருப்போம். என்றைக்கு நம்ம தமிழர்கள் பெருமை நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஆதாரங்கள் இல்லாமல் பேசப்படுகின்ற வரலாற்றை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஆதாரத்தோடு பேசும்பொழுது தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோல் தான் கீழடி பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு விளக்கின பிறகு உலகமே ஏற்றுக்குச்சு. இன்றைக்கி யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியலை. யாராலையும் மறுப்பு இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, எவிடன்ஸை பாருங்கள், அந்த எவிடன்ஸை வச்சு நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் வரலாற்றுங்கும் பொழுது உலகமே அதிர்கிறது. அதுதான் இயல்பான செயல். அவ்வாறு நாம் தொல்லை எச்சங்களை காக்க வேண்டும் என்பதுதான் ஒரு குறிக்கோளாக நம்ம நாங்கள் பணிபுரிகிறோம். இந்த தொல்லை எச்சங்களை காப்பதின் மூலம் தான் நம்முடைய பெருமை நம்மால் காப்பாற்ற முடியும். அதை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நம்மால் எதையுமே காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி தமிழ் எழுத்து தான் இந்தியாவிலே பழமையான எழுத்து நம்ம சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இந்த பகுதியில் தான் இந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த எழுத்துக்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், வடமொழிக்கும் பயன்படுத்தினார்கள்,
தெற்காசிய நாடுகளுக்கும் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன, அந்த மொழிக்கு பயன்படுத்தப்பட்டன என்ற தரவுகள் நம்மகிட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 600 கிமு 600 எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி நமக்கு கிடைக்கிது. அதுக்கும் முன்னால் போகும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அனுமானமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிந்து சமவெளி பகுதியிலிருந்து அந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வந்திருப்பது என்பதுதான் கருத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன். அது எல்லாருமே வாங்கி படிக்கணும். மிக அருமையான புத்தகம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு தமிழ் மாணவர். ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறவர் ஒரு தமிழ் மாணவர், தமிழ் இலக்கியத்தை கரைச்சி குடித்தவர். அவர் சங்க இலக்கியத்தில் கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்பது நம்முடைய ஹார்ட்வேர்னு சொல்லுவார். சிந்து சமவெளி நாகரிகம் ஹார்ட்வேர் என்றால் சங்க இலக்கியம் என்பது சாஃப்ட்வேர். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் தரவுகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்க இலக்கியத்தை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கு பதில் கிடைக்கும். இல்லை என்றால் அதில் எந்த புரிதலும் உங்களுக்கு ஏற்படாது என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் தமிழர்களே என்ற ஒரு செய்தி இன்று இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுகிறது. அது யாருமே மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பழமையான நாகரிகம் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்கியவர்கள் நம்முடைய தமிழர்கள் தான். அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள், அங்கேயும் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த திராவிட மொழிங்கிறது பல வகையில் பல இடங்களில் இருக்குங்கிறது அறிவியல் ரீதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்த்த கூட இயர்லியஸ்ட் டிஎன்ஏ வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிது. அதுவும் தேனி மாவட்டத்தில் தான் இயர்லியஸ்ட் டிஎன்ஏ கிடைக்கிது. டிஎன்ஏ M130 சொல்லுவாங்க. அந்த M130 சொல்ல டிஎன்ஏ வந்து தமிழ்நாட்டில் தென்பகுதியில் தான் கிடைக்கிது. விருமாண்டி என்ற ஒரு நபரிடம் தான் அந்த டிஎன்ஏ இருக்குது. அவர்கள் கிட்டத்தட்ட 5% அந்த அந்த பாப்புலேஷன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு பேராசிரியர் பிச்சப்பன் என்பவர் தான் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த அறிவியல் ரீதியாக அதை நிரூபிச்சிருக்கார். இயர்லியஸ்ட் டிஎன்ஏ தமிழ்நாட்டில் கிடைக்கிது. ரீசன்ட் டிஎன்ஏ கூட தமிழ்நாட்டில் கிடைக்கிது. இது கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆக்டிவாக இருந்த ஒரு பகுதியாகத்தான் தமிழகம் இருந்திருக்கிறது. எல்லா வகையிலும் இருந்திருக்கிறது, அனைத்து கலாச்சாரங்களிலும் இருந்துள்ளது என்பதுதான் மிக முக்கியமாக நம்ம ஒரு கருத்தை இங்கே சொல்லணும். அந்த வகையில் தான் நம்முடைய வரலாற்றை நாம் அணுக வேண்டும், அறிவியல் ரீதியாக நம் வரலாற்றை அணுக வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் எடுத்து சொல்கிறோம் எல்லா இடத்துலையும். பெரும்பாலும் அதை விட்டுட்டு நம்ம பழமையாக பெருமையான்னு நம்ம சண்டை போட்டிருக்கிறது பெருமையே கிடையாது. எல்லாற்றுக்கும் ஆதாரங்கள் வேண்டும். உலகத்தில் ஆதாரத்தோடு பேசினா மட்டும்தான் அந்த உலகமே ஏற்றுக்கும். இன்றைக்கி எப்படி கீழடியை ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல் பல இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த பல இடங்களை நாம் தேடி கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்குத்தான் நான் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் பேசுகிறதுக்கு காரணம் வந்து அட்லீஸ்ட் உங்கள் பகுதிகளில் தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தால் அதை அழித்து விடாதீர்கள். அதான் நான் சொல்லுவேன். அழிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அடையாளங்களை அழித்த மாதிரி தான் கருத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய அடையாளங்களை நாமே அழித்து கொண்டதாக செயல். ஒரு தொல்லியல் எச்சங்களை கிடைத்தால் அதை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக நாங்கள் வைக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம காப்பாற்றினாலே போதும். தொல்லியல் எச்சங்களை 10% காப்பாற்றினாலே நம்முடைய வரலாற்றை மீட்டெடுத்து விடலாம். அதற்கு உதாரணம் தான் கீழடி. இந்த 10% நீங்கள் உலகத்தையே உருகிட்டு இருக்கு. பேசுகிறவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஆதாரம் இல்லை என்றவர்கள்லாம் இன்று ஆதாரம் ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துள்ளது. பழமையான நாகரிகம் நம்மிடம் இருக்கிறது என்ற ஒரு செயலுக்கு வந்துள்ளது. அது போன்ற ஆதாரங்களை நாம் திரட்ட வேண்டும் என்பதுதான் இது போன்ற இடங்களில் நான் பேசுவதற்கான முக்கிய காரணம். வரலாற்றை நாம் வரலாறாக அணுக வேண்டும், வரலாறாக அணுக வேண்டும். அதை விட்டு நாம் வரலாற்றை கதையாக எண்ணினோம் என்றால் நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்து விடுவோம். அந்த அடையாளத்தை இழக்கின்ற செயலை தவிர்த்து நாம் வரலாற்றை கட்டமைப்போம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இங்கே வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது போன்ற புத்தக காட்சியில் தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால பேசுகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. கடைசி நாளில் தான் அன்றைக்கி நான் போயிருந்தேன். அன்றைக்கி வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவார்ந்த மதம் என்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டாங்க. நம்முடைய பாரதி புத்தகாலயம் அவங்க தான் வெளியிட்டாங்க. அந்த அறிவார்ந்த மதம் என்று பேராசிரியர் மாசிலாமணி என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர், அதே போல் அமெரிக்காவுக்கு சென்று பணிபுரிந்தவர். அவருக்கு கீழடி மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கான காரணத்தை என்கிட்ட சொன்னார். அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் அந்த கார்பன் டேட்டிங் செய்கிற முறையை அறிந்தவர். தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த கார்பன் டேட்டிங் எப்படி டேட்டிங் செய்ய முடியும்,
கார்பனை கொண்டு எவ்வாறு நம் பழங்காலத்தை கணக்கிட முடியும் என்ற ஒரு ஆய்வை நன்கு அறிந்த ஒரு விஞ்ஞானி. அவர் பணிபுரிந்ததெல்லாம் அமெரிக்காவில். அப்போ கீழடியில் கண்டுபிடிப்பு கிடைக்கிறது. நாங்கள் கீழடி கண்டுபிடிப்பு இங்கே கார்பன் டேட்டிங் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். பீட்டா அனாலிட்டிக்கல்ன்ற நிறுவனத்துக்கு அனுப்பி அதை காணக்கணிப்பு செய்கிறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கார்பன் டேட்டிங் யாருமே செய்கிறது கிடையாது. முறையாக கார்பன் செய்கின்ற அந்த டேட்டிங் செய்கின்ற முறை நம்மகிட்ட தான் இந்தியாவில் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கும் அமெரிக்கா தான் அனுப்பிச்சுட்ருக்கோம். அங்கே அமெரிக்காவுக்கு புரிந்தவருக்கு வியப்பு ஏற்பட்டது. என்ன, இந்தியாவில் இவ்வளோ பெரிய நாகரீகத்துக்கான ஆதாரங்கள் கிடைக்கிது, அதை டேட்டிங்லாம் நம்ம இந்தியாவில் அமெரிக்காவில் பண்ணுறோமே, ஏன் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவர் தொடர்பு கொண்ட போது எனக்கு அந்த முறை தெரியும் என்று முதல் முறையாக அந்த முறையை எல்லாத்துக்கும் விளக்குனார். ஒரு தமிழர் கார்பன் டேட்டிங் செய்கின்ற முறையை அறிந்தவர். ஆனால் கார்பனை தமிழ்நாட்டிலையும் செய்ய முடியல, இந்தியாவிலையும் செய்ய முடியல, அமெரிக்காவில் உட்காந்து செஞ்சிட்ருக்கார். அவ்வளவு நாலேஜபிள் பர்சனாலிட்டிஸ்லாம் நம்மகிட்ட இருக்கும். அவர் அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது என்ன சொன்னால், நீங்கள் தான் வரணும், நீங்கள் வரணும், இந்த புத்தகத்தை நீங்கள் தான் வெளியிடணும். அவர் எழுதிய புத்தகம் அறிவார்ந்த மதம். அவர் சொன்னார், எல்லா மதத்தையும் பற்றி அந்த புத்தகத்தில் விளக்குவார். எல்லா மதங்களையும் பற்றி விளக்கிவிட்டு கடைசியாக அறிவார்ந்த மதம் என்னன்னு சொல்லும் பொழுது, அறிவார்ந்த மதம் அறிவியல் தான் சொல்லுவார். அறிவியல் தான் அறிவார்ந்த மதம், மனிதன்தான் எல்லாத்திற்கும் காரணம்னு சொல்லி அவர் முடிப்பார். அதில் மனிதன் தான் எல்லாத்தையும் உருவாக்குகிறான். சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தான் கேடுகளை நம்ம உருவாக்குறோம், நல்லதையும் நம்ம தான் செய்கிறோம். கேடுகளும் நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம், நல்லதையும் நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் மனிதனாகத்தான் இருக்கிறான். அந்த மனிதன் இந்த அறிவியல் அடிப்படையில் செல்லும் பொழுது அவன் அறிவியல் நோக்கத்தில் சரியாக சென்றானால் இந்த உலகத்தில் அவன்தான் அந்த மதத்திற்கு தலைவன் ஆவான் என்று ஒரு கருத்தோடு அந்த புத்தகத்தை முடிச்சிருப்பார். இது போன்ற பல நூல்கள் அங்கு வெளியிடப்படும் பொழுது தான் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இது போன்ற தகவல்களை வைத்துத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆய்வுகள்லாம் மேற்கொள்கிறோம். அதே போல் நான் சொல்கிறது இன்னும் பல ஆய்வுகள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி கீழடிங்கிற ஒரு இடத்தோடு நம்ம நின்றக்கூடாது. இது போன்ற ஆற்றங்கரை நாகரிகங்கள் தமிழகம் முழுவதும் இருக்குது, தென்னிந்தியா முழுவதும் இருக்குது. அந்த தென்னிந்திய பகுதிகளும் ஆற்றங்கரை நகரங்கள் பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு அதை நாம் கண்டுபிடித்து சில இடங்களை தொல்லியல் ஆய்வுகள் செய்தால் கண்டிப்பாக பல ஆதாரங்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆதாரங்களை எடுத்து நாம் வரலாற்றை மீட்டெடுப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இந்த கீழடி மூலம் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ளது. அதே போல் பல இடங்களில் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இங்கே வைத்துக் கொள்கிறேன். என்றால் மக்களுக்கு தங்களுடைய தொல்லியல் எச்சங்களின் மீது ஒரு அக்கறை வந்தால் கண்டிப்பாக வரலாற்று மீட்டெடுக்கப்பட்டுவிடும் என்பதுதான் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் தான் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி ஒரு சிறிய வேண்டுகோள்களை வைத்து இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் பேசுகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு புத்தக திருவிழா நடத்தும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்தி வாருங்கள். பல பேச்சாளர்களை கொண்டு வராங்க, பல துறையில் பல பேச்சாளர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொண்டு பேச வைங்க. பேச வைக்கும் பொழுது தான் அவங்களுடைய கருத்துக்கள் அந்த உலகத்துக்கு போய் சேரும், முறையாக போய் சேர்வதற்கான வாய்ப்பு வரும். இன்றைக்கி தொல்லியலை பற்றி பேசுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பான இந்த இடத்த நான் கருதுகிறேன். ஏன்னா தொல்லியலை பற்றி தெரிந்தவர்கள் கீழடி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தொல்லியல் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 1% புரிஞ்சிருக்கும். தொல்லியல்னா என்ன, தொல்லியலை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விதைத்த இடமாக இந்த புத்தக திருவிழா எனக்கு திகழ்கிறது. இது போன்ற புத்தக திருவிழாக்களை நீங்கள் தொடர்ந்து நடத்தி வாருங்கள். அதனால் மூலம் நம்முடைய அறிவார்ந்த சமுதாயத்தை வளர்த்தெடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் இன்றைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.